கண்டிப்பா வந்துருவாருல்ல? வந்துட்டு இருப்பாருமா, கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க மட்டும் வரலன்னா அம்மாவோட இறுதி சடங்கு நடந்திருக்காது. புதுப்பானை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? புது பானையா? கொண்டு வரலையே. சரிம்மா, 100 ரூபா தாங்க. பக்கத்துல தான் இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க? சரி. நீங்க செய்யற இந்த பெரிய உதவிக்கெல்லாம் முன்னாடி தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தையெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆண்டி. சாரி, நீங்க யாருன்னு தெரியாம நான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன ஆண்டி? என் பேரு அது வந்து பாருங்கப்பா, அம்மாவை சுத்தி எப்படி விறகெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு. காரணமே இல்லாம சந்தேகப்பட்டாமா. ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்டதுக்கு கோவிச்சுக்கிட்டாமா. இப்ப கூட பாரு, அதே கோவத்தோட என்ன பார்க்காமயே இருக்காமா. ஹாஸ்பிட்டல்ல பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. யாரும் கூப்பிடுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்போ சரியான நேரத்துல ஆன்ட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் சுபத்ரா. தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க? சுபத்ராவா? இங்க வந்தது, என் அம்மாவை கொண்டு வர உதவி செஞ்சது நீயா? சுபத்ராங்கிறது நீதானா? இந்தாங்கம்மா பானை, இதுல தண்ணி எடுத்துட்டு வாங்க.
வெண்ணிலாவோட காரியம் உன் மூலமா நடக்க கூடாது. நீ கொடுத்த பணத்துல வாங்கின இந்த பானையில தண்ணி கொண்டு வந்து வெண்ணிலாவுக்கு சடங்கு செய்யக்கூடாது. அதிரா அதிரா, ஏய், எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதை இவளுக்கு தெரியும். நான் எதுக்கு இப்படி செய்யறேன்னு இந்த கொலைகாரிக்கு தெரியும். பாரு, கண்ணு தொடர்ந்து நல்ல பாரு. நீ எதிர்பார்த்த மாதிரியே எங்க அம்மா செத்து போச்சு. பாரு, உன்னாலதான் என் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. உன்னாலதான் உன்னாலதான் என் அம்மாவோட உயிரே போயிடுச்சு. உன்னால எங்க வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. அதிரா நில்லு. இன்ஸ்பெக்டர், அதோ அவதான் என் அம்மா சாவுக்கு காரணம். முதல்ல அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. உன்னோட வருத்தம் எனக்கு புரியுதுமா. ஆனா நீ கோவத்துல சொன்னதை வச்சு மட்டும் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. உங்க அம்மா இறந்ததுக்கு இவங்க தான் காரணம்னா அதுக்கு ஆதாரம் வேணுமா? கொலைகாரி கண்ணு முன்னாடி நிக்கிறா. செத்து போன எங்க அம்மா இதோ இப்ப சாம்பலாக போறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் இன்ஸ்பெக்டர்? முதல்ல அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்க. அதிரா, வெண்ணிலா சாவுக்கு சுபத்ரா காரணம் இல்லம்மா. அவ இல்லனா அப்ப நீயா? என்ன அதிரா இப்படி கேக்குற? ஆமா, நீ அவளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்க. உன் போன்ல இருக்கு. ஐயோ, நீ பார்த்தது வேற அதிரா. நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, எனக்கு எல்லாமே புரியும். உங்களை இனிமே சந்தேகப்படுறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் வெண்ணிலா இல்ல. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் தெரியுங்க. என் வெண்ணிலாக்கு நான் தான் செய்யணும். அதிரா, அதிரா, நீ கொல்லி வைக்க போறியா? தீ வச்ச பொம்பளை இங்கதான் இருக்கா. என் அம்மாக்கு துரோகம் செஞ்ச புருஷனும் இங்கதான் இருக்காரு. அதிரா, அப்பாவி வெண்ணிலாக்கு இறுதி சடங்கு செய்யற உரிமையும் அருகதையும் உங்க 2 பேருக்கும் கிடையாது. அம்மா, செத்து போனவங்களுக்கு வீட்டுக்காரர் இருக்கும்போது மகளாவே இருந்தாலும் நீங்க இதை செய்யக்கூடாதுமா. எங்க அம்மாவோட நம்பிக்கைய சுக்கு சுக்கா உடைச்சதும் இல்லாம அவங்க உயிரை எடுத்துட்டீங்க. அவரை இன்னமும் என்னால என் அம்மாவோட புருஷனா ஒத்துக்க முடியாது. அதிரா,
சொன்னா கேளுங்கம்மா. ஆம்பளை புள்ளதான் கொல்லி வைக்கணும்மா. அவங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது சின்ன பொண்ணு நீ கொல்லி வைக்கிறது தப்புமா. அம்மானாலும் அப்பானாலும் இனி எனக்கு அது வெண்ணிலா மட்டும்தான். இனி வெண்ணிலாக்கு மகன் எல்லாம் நான் தான். மதியழகன், நேரமாச்சு, போலாம். சருமதி, இந்த ஃபைலை கொடுத்துட்டு வரேன். போர் அடிச்ச கார்ல உட்காந்து பாட்டு கேளு. ஓகேங்க. தப்பான நேரத்துல வீட்டை விட்டு கிளம்பி இருக்கோம். அங்க அகில என்ன பண்றானோ? என்ன இது? துணியெல்லாம் கலைஞ்சு கிடக்க. ஐயோ, என்ன சாருமதி நகையெல்லாம் காணோம்? அவ எடுத்து வச்சிருக்காளா இல்ல தொலைச்சிட்டாளா? ஐயோ, அத்தை எதுக்கு கால் பண்றாங்க இப்போ? எடுக்கலாமா வேண்டாமா? ஹலோ, வீடியோ கால் பண்ணவா? எதுக்கு அத்தை? எங்க இருக்க? நகையெல்லாம் போட்டிருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது நான் ஸ்டேஷன்ல இருக்கேன் அத்தை. உங்க மகன்
ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்காரு. நீ அங்க இருக்க சரி, நகையெல்லாம் எங்க? அது மெருகு போட கொடுத்துருக்கேன். தெரிஞ்சவங்க கிட்டதான், பயப்பட தேவையில்ல. என்கிட்ட கேட்காம பீரோல இருந்து துணியை எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? நகையை யார கேட்டு எடுத்த? நீ உண்மையதான் சொல்றேன்னு நான் எப்படி நம்புறது? அது அத்தை, யார் கூட பேசுற? உங்க அம்மா கூட தான். அம்மாவா? இங்க கூட. ஹலோ அம்மா. காலையில சீக்கிரமே கிளம்பி போயிட்டா, சொல்லாம வேற போயிட்டா. அதான் இன்னும் காணமேனு கூப்பிட்டேன். அம்மா, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்தோம். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, வெளியில போகும்போது சொல்லிட்டு போறது நம்ம வீட்டு பழக்கம்னு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியணும்னு வாங்க. அதான். சார், உள்ள டிஎஸ்பி சார் உங்களை கூப்பிட்டார் சார். ஒரு நிமிஷம் சாருமதி. ஹலோ, நகை எங்க இருக்கு? நான் எப்படி இருக்குன்னு கேக்கல. நீ உயிரோட தான் இருக்க. நான் நகையோட வீட்டுக்கு போலனா என் மாமியார் என்ன கொன்றுவாங்க. என் மேல திருட்டு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இதுல சந்தோஷம் என்னன்னா, திருமாறன் இருக்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகல. முதல்ல நகை எப்ப கிடைக்கும்னு சொல்லு அகிலா. கடவுளுக்கு தான் தெரியும். நேரம் ஆகுது, இங்க இருந்து கிளம்பலாம். வா. வரணுமா? எங்க வரணும்? இல்ல, நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம். வா சீக்கிரம். நீ யார் எனக்கு? நான் ஏன் உன் கூட வரணும்? நீ வந்த வேலை முடிஞ்சது இல்ல, கிளம்பு முதல்ல. உன்னை தனியா விட்டுட்டு என் அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சு தனி ஆக்கிட்ட. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? எப்படி உத்தமையா இருந்த குடும்பம் இதை இப்படி செதச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க. நீ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசுற. நான் சரியாதான் புரிஞ்சிருக்கிறேன். எங்க அப்பா உன்னை நம்பி உன் பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு நாள் புரியும். ஆனா யாருக்கு புரிஞ்சாலும் என் அம்மா திரும்ப வருவாங்களா? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ஆதிரா. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இருட்டிக்கிட்டு வருது. வா வா. நான் எங்க போகணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு சொல்ல தேவையில்ல. உன்
பேச்ச கேட்க நான் ஒண்ணு மதி அழகன் இல்ல.